சில பேரு சைவமா இருக்கும்போது ஏதாவது காரமான ஒரு சாப்பாடு தான் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க சைவமா இருக்கீங்களா? அப்போ காரமா ஏதாவது சமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சோயா மீட் சில்லி படி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க சமைச்சு வச்சதும் பிளேட்டு காலி ஆகுறதும் தெரியாது. அங்க இப்ப சோயா மீட் சில்லி படி எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல வெங்காயம், பூண்டு, சோப்பு மிளகாய், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சாப்பர்ல போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நேவா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சா போதும். அடுத்து சட்டியில எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நறுக்குன உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா பொரிச்சுட்டு உருளைக்கிழங்க தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். கிழங்கு பொரிச்சு அதே எண்ணெயில கருப்புல சேர்த்து கருப்புல பொரிஞ்சோனியே சாப் பண்ணி வச்சிருந்த மிளகாவை சேர்த்து மிளகாவோட பச்சை வாசனை போற அளவு வதக்கிட்டு லேசா தண்ணி சேர்த்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, மஷ்ரூம் சீசனிங்கையும் சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு பொரிச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு மிளகால எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இப்போ 15 நிமிஷம் சுடுதண்ணில ஊற வச்சு சோயா மீட்டை சேர்த்துக்கலாம். சோயா மீட்டை சேர்த்து நெருப்பை ஹை ஃபிளேம்ல வச்சு கை நிறைய கொத்தமல்லியும் சேர்த்து சோயா மீட்ல இருக்கிற தண்ணி நல்லா சுண்டுனோனியே சோயா மீட்டை நல்லா வரவரன்னு பிரட்டி எடுக்க வேண்டியது. என்னோட சமையல் வீடியோ உங்களை தேடி வரணும்னா மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.